அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய இந்திய பாரம்பரியத்திலே இறை வழிபாட்டிற்கான காலங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளிலும் இந்தந்த வேளையிலே செய்யப்பட வேண்டிய வழிபாடுகள், வாரந்தோறும் முக்கிய நாட்களில் செய்யப்பட வேண்டிய வழிபாடுகள், மாதத்தின் ஒரு பாதி அதாவது 15 நாட்கள் பட்சத்திற்குள்ளே செய்யப்பட வேண்டிய வழிபாடுகள், மாதாந்திர விழாக்கள், வருடாந்திர விழாக்கள் என்று இப்படி நமக்கென்று ஒரு பஞ்சாங்கம் மிக தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பண்டிகைகள் எல்லாம் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றார் போலேயும் உடல் நலனை கருத்தில் கொண்டும் அமைந்திருப்பதை பல உதாரணங்களை கொண்டு நாம் நிரூபிக்கலாம். அதிலேயும் கூட ஒவ்வொரு மாதமும் 15 நாட்களுக்கு ஒரு முறை உண்ணா நோன்பு இருந்து உடம்பினுடைய அங்கங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஓய்வு விடுமுறை கொடுப்பது போன்ற ஒரு அமைப்பை இங்கே தொன்று தொட்டு நம்முடைய சமய நூல்கள் எல்லாம் பரப்பி வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஏகாதசி திதி, அதாவது ஒவ்வொரு பட்சத்திலும் அமாவாசை தொடர்ந்து அதற்கு அடுத்த நாளை முதல் நாளாக கணக்கில் கொண்டால் சரியாக 11வது நாள் ஏகாதசி அன்று முழுவதுமாக உபவாசம் இருந்து உண்ணா நோன்பு மேற்கொண்டு இறை சிந்தனையிலே அந்த நாளை கழித்தல் என்பதை இங்கே பலதரப்பு மக்களிடையேயும் சமூக நிலைப்பாடுகளையெல்லாம் கடந்து எல்லா தரப்பு மக்களும் அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாக நம்முடைய பண்டைய சாத்திர நூல்கள் கூறி வருகின்றன. தமிழர் மரபிலும் அந்த நெறி பலகாலமாக இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. அப்படி அனுஷ்டிக்கப்படும் அந்த ஏகாதசி விரத திதியை மாதத்திற்கு 2ஆக கணக்கில் கொண்டு வருடத்திற்கு 24 அல்லது 25 திதிகள் வரக்கூடியதாய் அமைத்து ஒவ்வொரு வருட காலத்திலே அந்த 25 நாட்களும் உண்ணா நோன்பு நோற்பதை நம்முடைய சாத்திரங்கள் வரையறை செய்து கொடுத்திருக்கின்றன. புராணங்களும் கூட பல புராணங்களும் இந்த ஏகாதசி திதியினுடைய சிறப்பை கூறி, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஏகாதசியினுடைய சிறப்பு தன்மையையும் எடுத்து கூறி, அந்த ஏகாதசிக்கு என்று ஒரு விசேஷத்தை கூறி, அப்படிப்பட்ட அந்த நாளிலே விரதம் அனுஷ்டிப்பதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பதிவு செய்தபடி இருக்கின்றன. அப்படி அனுஷ்டிக்கப்படும் ஏகாதசி விரதங்களிலே கார்த்திகை மாதத்தில் அமாவாசை கடந்து வரக்கூடிய அந்த ஏகாதசி திதி கைசிக ஏகாதசி என்று அடியார்களாலே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஏகாதசிக்கு அப்படி என்ன சிறப்பு? கைசிகம் என்ற அந்த சொல்லுக்கு கூட என்ன பொருள்? பண்டைய தமிழிசை மரபிலே கைசிகம் என்றழைக்கப்படும் ஒரு பண்ணமைப்பு இருந்து வந்துள்ளது. இன்றைய கால சூழலிலே கர்நாடக சங்கீத இசைப்பாணியில் பைரவி என்றழைக்கப்படும் அந்த ராகத்தை தான் ஆரம்ப காலத்திலே கைசிக பண்ணாக கொண்டிருந்தார்கள். சரி, விரத தினத்திற்கும் ஒரு ராகத்தின் பெயருக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? 18 புராணங்களிலே ஒன்றாக விளங்கும் வராக புராணத்திலே இதற்கான விடையை நாம் பார்க்கலாம். வராக அவதாரத்தை திருமால் எடுத்தார். அதாவது ஒரு காட்டு பன்றியின் வடிவத்தை எடுத்து தன்னுடைய இடது பக்கத்திற்குரியவளான பூமாதேவியை கடலுக்கடியிலிருந்து மீட்டு கொணர்ந்தார் என்ற அந்த புராணத்தை நாம் அறிவோம். அப்படி அவர் எடுத்த அந்த 3வது அவதாரத்திலே பூமாதேவியை மீட்டு மேலே கொண்டு வரும் காலத்திலே பூமாதேவிக்கு பல்வேறு புராணங்களையும் உபதேசமாக செய்து வைத்தார். பல புராண நிகழ்ச்சிகளையும் அப்படி அவர் செய்த உபதேசங்களினுடைய தொகுப்பாகத்தான் கைசிக புராணமும் ஒரு அங்கமாக்கி வராக புராணம் என்ற அந்த நூல் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அப்படிப்பட்ட பெருமையுடைய வராக புராணத்திலே இருக்கும் இந்த கைசிக புராணத்தின்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த விரத தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி கருதப்படுகிறது. பாண்டிய நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிப்பகுதியிலே இருக்கக்கூடிய மிக தொன்மையான திருத்தலம்தான் திருக்குறுங்குடி என்றழைக்கப்படும் தலம். அழகிய நம்பியாக, ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியாக அங்கே திருமால் கோயில் கொண்டிருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் தம்முடைய இறுதி காலத்தை இந்த தலத்திலிருந்து திருமாலுக்கு தொண்டு செய்து தாம் வைகுந்த பதவி அடைந்தார் என்று அறியப்படுகிறது. வைஷ்ணவ ஆச்சாரியரான ராமானுஜருக்கும் திருவனந்தபுரத்திலே இருந்த போத்திமார்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சலசலப்பிலே திருவனந்தபுர போத்திமார்கள் அங்கே இருக்கும் அனந்த பத்மநாபனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன்படி ராமானுஜரை இரவோடு இரவாக அங்கிருந்து சுமந்து வந்து திருக்குறுங்குடியிலே இட்டதாக வைணவ குரு பரம்பரை நூல்கள் கூறுகின்றன. இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வாழ்க்கையோடு மிக நெருங்கிய தொடர்புடைய இந்த திருத்தலத்தில்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு புராண நிகழ்ச்சி நடந்தேறியது.
இந்த திருக்குறுங்குடிக்கு அருகிலே இருந்த ஒரு சிற்றூரை சேர்ந்தவர்தான் நம்பாடுவான் என்று அழைக்கப்படும் ஒரு பாகவதர். இந்த பாகவதர் குலத்தாலே ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு குலத்தை சேர்ந்தவர். இவர் பாணராக அறியப்படுகிறார். பாணர்கள் என்பவர்கள் அந்த காலத்திலே இசையிலும் கூத்திலும் வல்லவர்களாக இருந்தவர்கள். இசைபாடி கூத்தாடி இறைவனை மகிழ்விக்கக்கூடிய மிக உன்னதமான தொண்டு செய்து வந்தவர்கள். இவருக்கு இயல்பிலேயே திருமாலிடம் இருந்த பக்தி சிறு வயது முதல் இவரை நல்ல நிலையில் பக்குவப்படுத்தி அழைத்து வந்தது. குலவழக்கத்திற்கேற்றார்படி வீணை மீட்டி இசை பாடுவதிலே வல்லவர். இவர் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி திதியிலே காலையில் எழுந்து குளித்து அனுஷ்டானம் செய்து உள்ளமும் புறமும் இரண்டும் சுத்தி செய்து கொண்டு இரவெல்லாம் முழித்திருக்கும் பொருட்டு உண்ணா நோன்பையும் மேற்கொண்டு மாலை வேளையிலே தாம் இருக்கும் ஊரிலிருந்து புறப்பட்டு இரவெல்லாம் நெடுதூரம் வழி நடந்து போய் காடுகளை கடந்து திருக்குறுங்குடி ஆகிற இந்த தலத்திற்கு சென்று கோயிலை விடியல் வேளையிலே அடைந்து வாயிலிலிருந்து திருமாலை கொண்டாடி பாடி அதிலும் குறிப்பாக இந்த கைசிகப்பண்ணை பாடிவிட்டு விரத புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் வீட்டிற்கு செல்வாராம். இப்படி தொடர்ந்து பல காலமும் ஏகாதசி விரதத்தை விதிப்படி அனுஷ்டித்து வந்த இவருக்கு ஒரு வருடம் கார்த்திகை மாதம் ஏகாதசி அன்று இரவு தான் திருக்குறுங்குடி நம்பியாகிற அந்த எம்பெருமானை தரிசிக்க வேண்டி ஊரிலிருந்து புறப்பட்டு இசை பாடிக்கொண்டே பெருமானுடைய புகழை சிந்தித்து கொண்டே அங்கே ஏற்பட்ட நல்ல காட்சிகளையெல்லாம் கண்டு அதிலெல்லாம் இருக்கும் திருமாலினுடைய அருளை பாடியபடியே எழுந்தருளும் போது தான் சற்றும் எதிர்பாராத விதமாக கோர வடிவம் கொண்டு பெருத்த மேனியோடும் சிரித்து கொண்டு ஹாகாகாரம் செய்து கொண்டு தெத்து பல்லோடும் தொங்கும் நாக்கோடும் அழுக்கேறிய உடம்போடும் ஒரு பிரம்மராட்சசன் வந்து தோன்றினானாம். உருண்ட விழிகளாலே தீப்பொறி பறக்க பார்த்த அவனை பார்த்த நம்பாடுவானும் பயந்தான். உயிருக்கு அஞ்சினான் இல்லை, ஆனால் தான் நோன்பைக்கு ஏதாவது பங்கம் வந்து விடுமோ என்று இவர் அஞ்சினார். துரத்தி கொண்டு வந்து அவரை பிடித்து தள்ளிய பிரம்மராட்சசனிடம் தான் என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நடுங்கி நின்றார். பிரம்மராட்சசனோ, பலகாலமாக இந்த பகுதியிலே நான் பசியோடு காத்திருந்தேன், இன்றுதான் உன்னை காணப் பெற்றேன், உன்னை இன்று கடித்து கொன்று எனக்கு உணவாக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று அதிர்ச்சியூட்டும்படியாக பயங்கொள்ளும்படியாக அவரிடம் கர்ஜிக்க அதை பார்த்த நம்பாடுவானோ நடுங்கி நின்றவர், பிரம்மராட்சசனே, உன் நிலையை நான் அறிந்து கொண்டேன், நிச்சயம் உன் பசி தீர்க்க நான் உனக்கு உணவாகிறேன். ஆனால் நான் இப்போது ஏகாதசி விரதத்தில் இருப்பதாலே நான் இங்கிருந்து சென்று அந்த திருக்குறுங்குடி தலத்தில் இருக்கும் எம்பெருமானை வணங்கி வழிபட்டுவிட்டு மீண்டும் நானே உன்னிடம் வந்து சேர்கிறேன். என்னுடைய விரதத்திற்கு குறைவு வராதபடிக்கு நீ நடந்து கொண்டாயே, ஆனால் நான் என் விரதத்தை பூர்த்தி செய்து கொண்டு உன்னிடம் உனக்கு உணவாக வந்து சேர்கிறேன் என்று கூறினார். அதை கேட்டு சிரித்த பிரம்மராட்சசன், புலியினிடமிருந்து தப்பித்துச் சென்ற பசுமாடு தான் திரும்பி வருமோ? நீ சொல்லும் இந்த வார்த்தையை யாராவது நம்புவார்களா என்று கூறியபோது நம்பாடுவான் தான் முன் வந்து சில சத்தியங்கள் செய்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார். அதை கேட்டு இன்னும் வேகமாக சிரித்ததாம் பிரம்மராட்சசன். இந்த காலத்திலே சத்தியம் என்ற ஒரு வழக்கம் கூட உண்டா? அதை யாராவது கடைபிடிப்பார்களா என்று கேட்டபோது நம்பாடுவானோ மிகுந்த வினயத்தோடு கூட சத்தியம் என்ற ஒரு தத்துவம் இருப்பதால் தான் சூரிய உதயமும் அஸ்தமனமும் நடைபெறுகின்றன. அவ்வப்போது பெய்ய வேண்டிய மழை பெய்து உயிர்களெல்லாம் ஜீவித்திருக்கின்றன. சத்தியத்திற்கு ஹானி வந்தால் இறைவன் நமக்கு துணையாக வருவான் என்று எடுத்து கூற சிரித்து கேட்டதாம் பிரம்மராட்சசன். சரி, அப்படி என்ன சத்தியம் செய்து விடுவாய் நீ என்று கேட்டபோது பண்டைய சாத்திரங்களிலிருந்து எந்த சத்தியத்தை மீறினால் கொடும் பாவங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட சத்தியங்களை பட்டியலிட்டு சொல்லத் தொடங்கினானாம் நம்பாடுவான். ஒவ்வொரு சத்தியமாக இவர் செய்து கொடுக்கத் தொடங்கினார். அதாவது, வீட்டிற்கு யாரையாவது நாம் விருந்தாளியாக அழைத்திருந்தால் நாம் அவருக்கு 2 கறிகளை பரிமாறிவிட்டு நாம் மட்டும் 4 கறிகளை வைத்துக்கொண்டு இப்படி பகுதி பிரித்து போஜனம் செய்வித்தால் அதனால் கொடும் பாவம் ஒன்று சம்பவிக்கும். நீ சொன்னபடிக்கு இங்கே வராமல் போனால் அந்த பாவம் சம்பவிக்கட்டும் என்று சொன்னார். இதை ஏற்க மறுத்தது பிரம்மராட்சசன். 10 பேருக்கு முன்பாக நாளை வாரும் உங்களுக்கு ஒரு பொருளை தானமாக தருகிறேன் என்று ஒருவரிடம் வாக்கு சொல்லிவிட்டு மறுநாள் அவர் வந்து கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது என்று அவரை மனம் நோகும்படியாக வார்த்தை சொல்லி நகையாடினால் அதனால் ஒரு கடும் பாவம் சம்பவிக்கும், அந்த பாவத்தில் போகக் கடவேன் என்று கூறினார் நம்பாடுவான். அதையும் ஏற்க மறுத்ததாம் பிரம்மராட்சசன். 4 பேர்கள் இருக்கக்கூடிய ஆஸ்தானத்திலே ஒரு பெண்ணை பற்றி தரக்குறைவாக ஒருவன் பேசினானேயானால் அவனுக்கு ஒரு கடும் பாவம் உண்டு, அந்த பாவத்தில் நான் போகக் கடவேன் என்றதாம்.
அதையும் மறுத்துவிட்டான் பிரம்மராட்சசன். 2 பெண்களை விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டு ஒருத்தியிடத்தே அன்போடும் மற்றொருத்தியினிடத்தே அன்பு இல்லாமலும் நடந்து கொண்டானே என்றால் அவனுக்கொரு பாவம் சம்பவிக்கும் என்று தொடங்கி பல சத்தியங்களையும் செய்து கொடுக்க அது எல்லாவற்றையும் சிரித்து மறுத்துவிட்டதாம் பிரம்மராட்சசன். நிறைவாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் என்னை போன்ற அடியவன் ஒருவன் திருமாலை மற்றைய தெய்வங்களோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு கொடும் பாவம் சம்பவிக்கும், நான் வராமல் போனால் எனக்கு அந்த பாவம் வரட்டும் என்று சொன்னபோது, நீ இருக்கக்கூடிய அந்த பக்தி நிலையிலே ஒரு காலத்திலும் இந்த தவறை மட்டும் செய்ய மாட்டாய், விரைவாகச் சென்று உன்னுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொண்டு நம்மிடையே மீண்டும் வாரும் என்று வார்த்தை சொல்லி அனுப்பியதாம் பிரம்மராட்சசன். ஓடிச் சென்ற நம்பாடுவான் திருக்குறுங்குடி கோயிலை அடைந்து வலம் வந்து ஆடிப்பாடி மகிழ்ந்து பெருமானை கைசிகப்பன் என்று சொல்லப்படும் அந்த ராகத்தாலே மனமுருகி பாடி அவருடைய திருநாமங்களையெல்லாம் கொண்டாடி சேவித்துவிட்டு விடைபெற்று கொண்டு வெளியே வந்தார். ஊர் எல்லையை அடைந்தபோது எங்கிருந்தோ தோன்றிய வயதான ஒரு அந்தனர், இந்த பக்கம் சென்றால் பிரம்மராட்சசன் ஒருவன் இருக்கிறான், நீ வழிமாறி போய்விடு என்று அறிவுரை கூற கேட்டு, அப்படி ஒரு காலத்திலும் தான் செய்வதில்லை, ஆபத்து காலத்திலே சொல்லும் பொய்யை கூட நான் சொல்ல மாட்டேன் என்று இறைவனே அந்த வடிவத்தில் வந்ததை அறியாது பிரம்மராட்சசனிடம் தான் சென்று தீர்வேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அதன்படியே நம்பாடுவான் பிரம்மராட்சசனிடம் போய் சேர்ந்தான். பார்த்த பிரம்மராட்சசன், இப்படியும் ஒரு சத்தியவான் உண்டா, உயிருக்கு ஆபத்து வந்தபோதும் உன் வாக்கை நீ மதித்து வந்தாயே என்று கொண்டாடி, கோயிலிலே நீ பாடிய அந்த பாடலின் புண்ணியத்தை என்னிடம் கொடுத்து விட்டால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன் என்று தடம் மாறி பேசினானாம். இதை கேட்ட நம்பாடுவான், ஒரு காலத்திலும் அதை நான் செய்ய மாட்டேன், விரத புண்ணியத்தை கொடுப்பதாக பேச்சு இல்லை, நான் வந்துவிட்டேன், என்னை நீ எடுத்துக்கொள் என்று தன்னையே தான் கொன்று கொள்ள அனுமதி கொடுத்து நின்றான். பிரம்மராட்சசனோ, வேண்டாம், உன்னுடைய உயிர் எனக்கு வேண்டாம், அதை உன்னிடமே கொடுத்து விடுகிறேன், நீ பாடிய புண்ணியத்தில் பாதியாகிலும் தாய் என்று கேட்டது. இப்படி சிறுக கெஞ்சி கேட்க ஆரம்பித்த பிரம்மராட்சசன் ஒரு நிலையிலே, உன் புண்ணியத்தின் ஒரு பகுதியை கிள்ளியேனும் எனக்கு கொடு என்று அழுது தீர்த்து கண்ணீரும் கம்பலுமாக கைகூப்பி வணங்கி தான் திருவடியிலே விழுந்து நம்பாடுவானாகிற அந்த பக்தனின் பாதத்திலே விழுந்து துடித்தழுததாம். இதை பார்த்த நம்பாடுவான், வரும்போது அத்தனை கோபத்தோடு என்னை துரத்தி வந்து உருட்டி மிரட்டி பயம் காட்டிய நீயா என் முன்பாக இப்படி அழுது விழுந்து கிடக்கிறாய், இதற்கு பின் வேறேதோ காரணம் உண்டு, உண்மையைச் சொல், நீ யார் என்று கேட்க அந்த பிரம்மராட்சசன் பூர்வ காலத்திலே சென்ற பிறவியிலே தான் சோமசர்மா என்ற பெயருடைய அந்தனர் குலத்திலே பிறந்ததாகவும் தான் நிறைய கற்றுத்தேர்ந்திருந்ததாலே வந்த அகங்காரத்தால் ஒரு பெரிய யாகம் செய்ய தொடங்கி அதிலே தேவர்கள் எல்லோரையும் வந்து சேரும்படியாக அழைத்து அவர்கள் முன்னிலையிலே மந்திரத்தை தப்பும் தவறுமாக ஓதியதாலே பிரம்மராட்சசாக போகும்படியாய் ஒரு சாபம் தனக்கு வந்ததையும் எடுத்துச் சொன்னான். அந்த சாபத்திலிருந்து தனக்கு விமோசனம் எப்போது என்று கேட்டபோது, பல யுகங்கள் இப்படி திருக்குறுங்குடியாகிற இந்த தலத்தின் வெளிப்புறத்திலே இருக்கும் காடு மலைகளிலே நீ பிரம்மராட்சசனாக அலைவாய், குலத்தால் தாழ்ந்தவனானாலும் தன்னுடைய பக்தி நெறியிலே உயர்ந்தவனான நம்பாடுவானாகிற அந்த பாகவதனை நீ என்று சந்திக்கிறாயோ, அந்த ஏகாதசியிலே அவன் பாடிய பாட்டின் புண்ணியத்தில் ஒரு பகுதியேனும் உன்னிடம் கொடுத்தாலும் அந்த புண்ணியத்தின் வசத்தாலே இந்த பிரம்மராட்சசு வடிவம் போகும் என்று சாப விமோசனம் கிடைக்கப் பெற்றதையும் அழுத நிலையில் சொல்லி தான் சாப விமோசனம் அடைய இவர் பாடிய பாட்டின் புண்ணியத்தை கேட்டு யாசித்து நின்றான். அவர் வேரிலே மனமிறங்கிய நம்பாடுவானும் தான் பாடிய பாடலின் ஒரு சிறு பகுதியை அவருக்கு கொடுத்து பிரம்மராட்சசன் வடிவம் போய் அவரும் மேலுலகம் செல்லும்படியான ஒரு கதியை கொடுத்தார். அது நடந்த நாளான இந்த திருக்குறுங்குடி கைசிகை ஏகாதசி திதியிலே அந்த தலத்தில் இன்றும் கூட இந்த விழா வெகு விமர்சையாக செய்யப்பட்டு இரவெல்லாம் மக்கள் கண்விழித்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டி இந்த நாடகம் மிகப்பெரிய நாட்டிய நாடகமாகவும் இறைவன் திருமுன்பாகவே நடிக்கப்படுவதை பார்க்கலாம். ஏகாதசி திதிகளிலே மிகச் சிறப்புடையதான கைசிகை ஏகாதசியின் சிறப்பை இன்றைய தினம் கேட்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.